ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. ரொம்ப நாள் கழிச்சு சென்னை அணி வெற்றி பெற்றிருக்காங்க கொல்கத்தா அணிக்கு ஆப்போசிட்டாக. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றி மூலம் கொல்கத்தா பிளே ஆஃப்ஸ் போகிற வாய்ப்பையே அழிச்சிருக்காங்கன்னு சொல்லாங்க சிஎஸ்கே. அது குறித்து கொல்கத்தா அணி நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஆண்டி ரசல் பார்த்தீங்கன்னா, இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ரொம்ப புலம்பி பேசியிருக்காரு. தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்கார். இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஆண்டி ரசல் அவர் செம ஃபார்முக்கு வந்திருக்காருங்க. இந்த மேட்ச்சுக்கு ஒரு 38 ரன் அதிரடி அடித்தார். தோல்விக்கு அப்புறம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, நான் கடைசி ஓவர் போட்டது தப்பு தான், அது இல்லாமல் ஃபுல் டாஸ் போட்டேன். கண்டிப்பாக தோனி அந்த மாதிரி ஷாட்லாம் செம்மையாக விளையாடுவார். கண்டிப்பாக அந்த பால் நான் ஸ்லோவர் ஒன் ட்ரை பண்ணியிருக்கணும். 8 விக்கெட் வீழ்ந்து இருக்கும் போது நான் அந்த மாதிரி ஏன் திங்க் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் ஏக்கர் தான் திங்க் பண்ணேன், ஆனால் அது ஃபுல் டாஸ் போயிடுச்சு. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கவே முடியல. நாங்கள் வெற்றி பெற வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்திருக்கோம். இந்த வெற்றி எங்களுக்கு டூ ஆர் டை மேட்ச். நாங்கள் பிளே ஆஃப்ஸ் போனோம்னா இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நாங்கள் தோற்றுட்டோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சென்னை அணி உண்மையாக பேட்டிங் நல்லா விளையாடினாங்க. லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் போராடணும். கடைசி நேரத்தில் நான் அந்த போட்ட ஃபுல் டாஸ் பால் தோனி சூப்பராக 6 அடிச்சார். எங்கள் தோல்விக்கு அவர் தான் காரணம். ஏன்னா 8th விக்கெட் ஆடுறோம். 8th விக்கெட் ஆடும்போது மேக்ஸிமம் பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் தான் ஆடுவாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு நல்ல கூடுதல் பலம் தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டில் வந்து ஆட்டார் தோனி. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இனிமேல் நாங்கள் அடுத்தடுத்து போட்டி நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சா மட்டும்தான் வெல்ல முடியும். அதனால் இனிமேல் எங்கள் ஆட்டம் கொஞ்சம் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டி ரசல் பார்த்திங்கன்னா தலைவர் இப்போதாங்க கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தார், கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணதுலேருந்து. பட் அவர் லாஸ்ட் ஓவரில் அவர் கையிலே தலை ஒரு 6 அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. செம்மையாக இருக்குங்க. ஏன்னா சென்னை அணி ரொம்ப நாள் கழிச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்னு சொல்லலாம். கொல்கத்தாவில் போயிட்டு அவங்க கிரவுண்ட்லேயே போய் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குங்க. டீம் ஓரளவுக்கு நல்ல யங்ஸ்டார் கொண்ட டீமாக இருக்குது. பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த தாங்க நான் கேட்டுட்டு அந்த டிரைவில் பிரீஸ் சொல்லிட்டு ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர், அவர் தாங்க நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காரு. கண்டினியூவாக நல்லா விளையாடுறாரு. போன மேட்ச் கூட அவர் கண்டி அந்த ஃபுல் டாஸ் பால் நாட் அவுட், அது அவுட்டு குத்துட்டாங்க. சப்போஸ் அவர் இது தானா போன மேட்ச்சு நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம். பட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பொறுத்தது பார்க்கலாங்க எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்து ஆறுதல் வெற்றியாச்சு நம்மளுக்கு சென்னை அணி கொடுக்குறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்தது பார்க்கணுங்க. ஏன்னா இன்னும் 2 மேட்ச் இருக்குது. 2ல் 2 ஜெயிச்சு ஒரு புள்ளி பெட்டியில் ஒரு 5வது இடம் இல்லை 6வது இடம் அது மாரி பிடிச்சா நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்தது பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், சென்னை அணி ரொம்ப நாள் கழிச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்னை அணி எந்த லெவலில் முடிக்கணும் இந்த சீரீஸை? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கோடு படிக்குங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.